ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா ஸ்டாக்ஸ். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட குர்த்தி டாப்ஸ் கலெக்ஷன் தான் காட்ட போகிறேன். மோஸ்ட்லி குர்த்தி டாப்ஸ் ஜீன்ஸுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே. சுடிதாருன்றது ரொம்ப ரேர் தான். நான் அந்த காலேஜோடவே விட்டுட்டேன். நான் சுடிதாருன்றதே நம்ம ஷால்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணல போடுவோம்ல, அந்த பழக்கத்தையே நான் இந்த காலேஜோடவே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கினது எல்லாமே குர்த்தி டாப்ஸ் மட்டும்தான். நான் ஆக்சுவலாக வீடியோ போடும்போது இது இந்த வீடியோலயே உட்காந்து போட்டு காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் போட்டு காட்டுற வீடியோ இங்கே தனியாக சின்னதாக கொடுக்குறேன் நான். இல்லை இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ தனியாக நான் சின்ன வீடியோவாக கொடுக்குறேன். முடிஞ்சா வீடியோவாக எடுக்கிறேன், இல்லைன்னா போட்டோவாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அதனால கொஞ்சம் இந்த வீடியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த குர்த்தி டாப்ஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே அண்டர் 299 மட்டும்தான். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாப் எடுக்கிறேன். அந்த டாப் ரொம்ப பிடிச்சது, எனக்கு நிறையா போட்டு அடித்தேன் நான். இந்த மெரூன் கலர் டாப் தான் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது. இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டாப்பே டீசெண்டாக இருக்கும். நான் எடுக்கிற எல்லா டாப்ஸுமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப டீசெண்டாக இருக்க மாதிரி தான் நான் எடுப்பேன். நான் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி தான் எடுக்க மாட்டேன். குர்த்தி டாப்ஸ் அப்படின்னாவே ஒரு மாதிரி ஆஃபீஸ் போடுற மாதிரி தான் நான் எடுப்பேன். நான் காட்டுற எல்லாமே ஆஃபீஸ் வேர் மாதிரி தான் இருக்கும். நான் இந்த டாப் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஈஸி பைல தான் வாங்கினேன். ஈஸி பைல ரெண்டாக வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டாப்போட ரேட் 249 தான் இது. இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸாக தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இது 299 வரும் இது. ஸோ அந்த இதில் சொல்லிட்டு இதுவும் இன்னொன்று எடுத்தேன் நான். அதை நான் சேர்த்து காட்டுறேன் நான். ஆக்சுவலாக நிறைய குட்டீஸ் நான் காட்ட மாட்டேன். பிகாஸ் எல்லாமே நான் ஒரு லிமிட்டுக்குள்ள ஒரு 10 டைம்ஸ் மேலே போட்டுட்டேன் அப்படின்னா அது வீட்டுக்கு அப்படியே தள்ளிடுவேன் நான். அப்படி இல்லைன்னா கூட புதுசாக வாங்க என்ன பண்ணிடுவேன், இந்த பழைய எல்லாத்தையுமே வீட்டுக்கு தள்ளி விட்டுருவேன் நான், வீட்டுக்கு போடுறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க குர்த்தி டாப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் இதை நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன், இந்த கலர் ஏன் எடுத்தேன் அப்படின்னாக்கா, இந்த கலர் நல்லா இப்போ நம்மளோட கலர் நல்லா எடுத்து காட்டும் இல்லையா, நல்லா பிரைட்டாக காட்டும் இது ஆக்சுவலாக. அதனால தான் இந்த கலரை நான் எடுத்தது. மோஸ்ட்லி ரெட்டு ப்ரௌனு இந்த மாதிரி கலர்லாம், டார்க் கலர் எல்லாமே நம்மளோட கலரை ரொம்ப கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கும். நம்ம லைட்டாக மேக்கப் போட்டிருந்து இல்லை பவுடர் அடிச்சிருந்தா கூட அழகாக காட்டுற ஒரே கலர்ஸ் நான் இந்த டார்க் கலர்ஸ் மட்டும்தான். அதுக்காக எடுத்தது தான் இது. அதே மாதிரி இது நல்லா இருந்தது, கியூட்டா, அதனால எடுத்தேன் நான். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் நான் அயன் பண்ணல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான், இந்த டாப் தான். இந்த டாப் இந்த டாப் கூட தான் இந்த ரெட் டாப்பும் நான் சேர்த்து எடுத்தது ஆக்சுவலாக நான். இதுவும் அதே 249 ருபீஸ் தான் ஈஸி பைல. இதை போட்டிருக்கு பாருங்க, ஈஸி பைல. நான் ஈஸி பைல வாங்குறதுக்கு முன்னாடிலாம் எங்கே போய் வாங்குவேன் அப்படின்னாக்கா, வெள்ளூர்ல இந்தியன் சில்க் ஹவுஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் தான் நிறைய எடுப்பேன். அப்படி இல்லைன்னா கூட காந்தி ரோட்ல அந்த ஒரு பானிபூரி கடை கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் உள்ள. அந்த ரோட்ல அவங்க அந்த பானிபூரி கடை எட்ஜில் தான் இருக்கும். அந்த நகை கடைங்கெல்லாம் போகும் பார்த்தீங்களா, பாம்பே ஆனந்த் பவன் ரோடுக்கும் இன்னும் தள்ளி போனால் அதே மாதிரி உள்ள போகிற மாதிரி ஒரு ரோடு வரும். அந்த ரோட்ல போனீங்கன்னாக்கா ஒரு பானிபூரி கடை இருக்கும். அந்த கடையில தான் எடுப்பேன் நான். அந்த ஃபர்ஸ்ட் 2வது கடையே, லாஸ்ட்லேருந்து செகண்ட் கடை, அந்த கடையில் தான் டாப்ஸ் எடுப்பேன் நான் முன்னலாம். அப்புறம் இந்த ஈஸி பை இதெல்லாம் வர ஆரம்பிச்ச பிறகு, மேக்ஸ் ஷோரூம் அப்படிலாம் வர ஆரம்பிச்ச பிறகு நான் அதில் போய் எடுக்க ஆரம்பித்தேன். ஈஸி பை வர்றதுக்கு முன்னாடி நான் மேக்ஸில் தான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈஸி பை வந்த பிறகு ஈஸி பை ரொம்ப பிடிச்சி, அதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கவே நான் ஈஸி பை தான் போனேன் அப்படின்னாவே ஈஸி பை தான் போடுறேன் நான். இப்போ இந்த டாப் நான் அங்கே தான் வாங்கினது. நல்லா இருக்கும். இது கூட ரொம்ப உங்களுக்கு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக காட்டுறேன். உண்மையிலே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நான் இது இந்த டாப் ஆக்சுவலாக நான் ஹர்ஷாவோட ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு போட்டு போனேன். அன்னைக்கு தான் நான் இது வாங்கி வச்சிருந்தேன். பட் நான் போடவே இல்லை இத்தினால. அன்னைக்கு தான் போட்டு போனேன். சரி அன்னைக்கு இதை போட்டுட்டு போகலாம். என் ஹஸ்பண்டோட ஷர்ட்டுக்கு மேட்சாக இருந்தது இந்த கலரு. ஸோ அதனால இதை எடுத்து நான் அன்னைக்கு போட்டேன் நான். இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக 229 இது ஆக்சுவலாக.
இதோட ரேட் வந்து 229. நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்கு இல்லையா, அங்க எடுத்தது. முன்னெல்லாம் வந்து ரிலையன்ஸ்ல வந்து அவ்வளவா கலெக்ஷன்ஸ் இருக்காது, ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கவே இருக்காது. பட் இப்பெல்லாம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னாவே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அது வாங்குறாங்களா இல்லையா, சேல்ஸ் போகிறத பொறுத்து அவங்க இன்னும் ஆர்டர் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களே. அந்த மாதிரில இதுல கூட போட்டிருக்கோம் பாருங்க, லைவ் ஸ்மார்ட்னு. ரிலையன்ஸ்ல எடுத்தது ஆக்சுவலா இந்த டாப். இது இந்த கலர் வந்து லைட் கலர் தான், பட் வந்து நல்லா இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஒன் இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ல எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூடவே நான் இன்னொன்னு எடுத்தேன். பட் ஆனா சாரி ரிலையன்ஸ்லேயே வந்து நான் இன்னொரு டாப்பும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர். இதுல வந்து இங்க நல்லா இருக்கும், இந்த ஒர்க் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஃபேன்சி ஸ்டோர் கடையில இதெல்லாம் விற்பாங்க, இந்த இதெல்லாம் விற்பாங்க. அது வந்து இவங்களாம் எடுத்துட்டு இதுல போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருந்துச்சு, பார்த்தோன்னே நல்லா டீசெண்டா இருந்துச்சு இது பாருங்க. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளாம் வந்து முன்னெல்லாம் போடும்போது ஸ்டிச் பண்ணி உள்ள லைனிங் எல்லாம் வச்சு நமக்கு பிடிச்ச கலர்ல வச்சு போடுவோம் நம்ம. ஆனா இந்த மாதிரி குர்த்தி டாப்ஸ் எல்லாம் வாங்கும் போது இப்பெல்லாம் வந்து நம்மள எதிர்பார்க்கறதே வேஸ்ட். உள்ள வந்து லைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. பட் வந்து லைனிங் வச்ச டாப்ஸ் வேணும், குர்த்தி டாப்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் இருக்கு. பட் ஈஸி பைலயோ நீங்க ரிலையன்ஸ்லயோ இல்ல ஜோடியோலயோ நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அன்லிமிட்டட்ல வந்து இருக்கு. குர்த்தி டாப்ஸ் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி சம்கி ஒர்க் எல்லாம் வச்சு இருக்கு. குர்த்தி டாப்ஸ் நான் சொல்றேன், சுடிதார் இல்ல, குர்த்தி டாப்ஸே நான் சொல்றேன் இருக்கு. பட் அதோட ரேட் வந்து என்னன்னா 399. அது ஆக்சுவலா சிங்கிளா எடுத்தீங்க அப்படின்னா 399. அது டபுளா எடுத்தீங்க அப்படின்னாக்கா 349. அது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி உள்ள லைனிங் வச்சு எனக்கு வேணும், குட்டி டாப்ஸ் வந்து வேணும் எனக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அன்லிமிட்டட்ல போய் எடுக்கிறது வந்து பெஸ்டா இருக்கும். இப்போ இதோட ரேட் வந்து என்னன்னா இதுவும் சேம் ரேட் 229 தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுவும் ஈஸி பை டாப் தான் ஆக்சுவலா. இது வந்து கிரீன் கலர், இது டார்க் கிரீன். இது ஆக்சுவலா கொஞ்சம் ஷைனி டைப். இது எனக்கு வந்து இந்த டாப் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் நான். பட் வந்து எனக்கு இது பிடிக்கல சுத்தமா. ஏன் அது அந்த நேரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், ஏன் எடுத்தேன்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கழுத்து வந்து ரொம்ப மேல அப்படியே இங்க வரைக்கும் நெரிக்கும் எனக்கு இந்த டாப். அதனால எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இது வந்து ஒரே ஒரு தடவை தான் போட்டேன். அது கூட எப்பதான்டா வீட்டுக்கு போய் இது அன்வேர் பண்ணுவோம் அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அதனால இது அவ்வளவா நான் போடுறதே இல்லை இந்த டாப். ஆனா பட் இந்த டாப் ரேட் வந்து 299 சொல்லிட்டு நான் வாங்கினேன். நான் இதை சிங்கிளா வாங்கினா 299, டபுளா வாங்கினா 249. ஸோ அந்த விதத்துல சிங்கிளா வாங்கினா 299 சொல்லிட்டு நான் வாங்கினேன் அதை ஈஸி பைல. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னும் ஈஸி பை ஷாப்டே நான் ஒன்று காட்டுறேன். இதுவும் நல்லா இருக்கும், ஆஃபீஸ் வேர்க்குலாம் ரொம்ப டீசெண்டா இருக்கும். இந்த டாப் பாருங்க, பியூர் காட்டன். இது ஆக்சுவலா எந்த இதுவும் கிடையாது, பியூர் காட்டன். இது நல்லா இருக்கும், ஈஸி பை தான். இதுவும் வந்து இந்த சைஸ் வந்து மீடியம் சைஸ். வந்து மோஸ்ட்லி வந்து மீடியம் சைஸ் கிடையாது, ஸ்மால் சைஸ் தான். நான் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வந்துட்டு மேபி நம்ம ஃபியூச்சர்ல குண்டாயிட்டு என்ன பண்றது, வீட்டுக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மீடியம் சைஸாக என்னோட சைஸ் விட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுத்துட்டு வரேன். நான் வாங்கிட்டு வந்துட்டு இங்க கொடுத்து டக் பிடிச்சிப்பேன் நான். இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க. இதோட ரேட் வந்து 249 தான். ஏன்னா நான் டபுளா எடுத்திருந்தேன், அதனால இதோட ரேட் வந்து 249. இது ஆக்சுவலா ஈஸி பைல. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா அன்லிமிட்டட்ல எடுத்த குர்த்தி டாப் தான் இது. அன்லிமிட்டட்ல எடுத்தது தான் இது. இது வந்து இதுவும் காட்டன் தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சர் இதுக்கு முன்னாடி காமிச்சல அந்த காட்டன் கூட கம்பேர் பண்ண இது அந்த அளவுக்கு ஒர்த்தான காட்டன் இல்லை. பட் இது வந்து ரேட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் தான். இது ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 200 கிடையாது. இது வெறும் 180 ருபீஸ் தான். ஆனால் நல்லா இருக்கும், மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், கிளாத்தும் நல்லா இருக்கும், டிசைனும் நல்லா தான் இருக்கும். என்ன அப்படின்னா இது வந்து அந்த இந்த லென்த்து வந்து கம்மியா இருக்கும். ஈஸி பை கூட எடுத்த அந்த டாப்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட லென்த் வந்து கம்மியா இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. இதை நான் பார்த்து எடுக்காம இதை பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். 180 ருபீஸ்ன்னு போட்டிருக்கேன், நல்லா இருக்கே பார்த்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க எங்கன்னா எடுக்க போனீங்க அப்படின்னாவே, ஒரு ஷாப்புக்கு போறீங்க, ஒரு துணி எடுக்க போறீங்க அப்படின்னாவே
மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு பட்ஜெட் வச்சுட்டு தான் போவோம். நம்ம இவ்வளோ பட்ஜெட்ல தான் நம்ம எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்றத வச்சுட்டு போவோம். இப்போ 220 இப்போ நான் போனேன் அப்படின்னாவே 300 மேல எடுக்கக்கூடாதுன்ற முடிவு பண்ணிட்டு தான் வீட்ல இருந்தே கிளம்புவேன் நானு. எது ஒண்ணு எடுத்தாலுமே இப்போ 3 டாப் நான் எடுத்தேன்னா கூட அந்த ஒவ்வொரு டாப்புமே 300 அபோவ் இருக்கக்கூடாது, இல்ல 250 அபோவ் இருக்கக்கூடாது. அதுக்கு கீழே தான் இருக்கணும். இல்ல அது எக்ஸாக்டா அதுவா இருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புவேன் நானு. ஸோ நீங்க அங்க போறீங்க, இப்போ கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப் தரேன். கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னாவே அந்த கடையில இருக்க துணிங்க உங்களுக்கு ரேட் ஃபர்ஸ்ட் நீங்க எதையுமே டிசைன்ஸே பார்க்காதீங்க, ரேட் மட்டும் ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ 300 டாப்ஸ் எடுக்கணும்னு நினைச்சு போறீங்க அப்படின்னா எந்த துணியாகட்டுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்ல ஒரு கிளாத் ஓகேவா, அதை எடுத்து அந்த ரேட்ல என்னென்ன கிளாத் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 கூட எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்ப அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு, எது அழகா இருக்கு, எந்த கலர் கரெக்டா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சூஸ் பண்ணி எடுங்க. நான் எப்பவுமே இப்படிதான் எடுப்பேன் நானு. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நான் இதை சொல்லி கொடுத்தேன். அவள் அடிப்பா இப்படியாலாம் யாருன்னா எடுப்பாங்களா அடின்றா. எடுடி என்னடி தப்பு இருக்கு, இதுல போய் என்ன தப்பு இருக்கு, நம்ம வாங்குறதோ நம்ம இஷ்டம். அது நம்ம எவ்வளவு வேணா எடுக்கலாம், எவ்வளவு கம்மியில வேணா நம்ம எடுக்கலாம். நமக்கு அது பிடிச்சிருக்கா, நமக்கு அது சூட் ஆகுதா, நமக்கு அது அழகா இருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எதுவும் பார்க்க கூடாது இல்லையா. சோ அந்த மாதிரிதான் நான் எடுப்பேன். ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா அந்த ரேட்ல இருக்க எல்லா பொருளுமே எல்லா கிளாத்துமே எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து சூஸ் பண்ணுவேன் நான் எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத. பட் வந்து சம்டைம்ஸ் இதுவே என் ஹஸ்பண்ட் வந்து தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு தாராள பிரபுவா ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அப்போ வந்து யோசிக்க மாட்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா யோசிக்க மாட்டேன்னு இல்லை, யோசிப்பேன். என்ன அப்படின்னா இப்ப எனக்கு வெறும் ஒரு 3000 ரூபாய் ஒதுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 3000 ரூபாய்ல 2000 ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி எடுத்துப்பேன், சூஸ் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துப்பேன். பட் அந்த 1000 ரூபாய்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதா ஒண்ணு இருக்கும் இல்லையா, நம்ம காஸ்ட்லியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு டாப் மட்டும் அந்த மாதிரி எடுப்பேன். அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் அந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா எடுத்துப்பேன் நானு. இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அந்த மாதிரி டைம்ல தான் நான் அந்த மாதிரிலாம் எடுப்பேன் நானு. மோஸ்ட்லி முன்னெல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வந்து எங்க ஷாப்பிங் போறோம் அப்படின்னாவே என் அர்ஷாக்காக தான் மோஸ்ட்லி ஷாப்பிங் போற மாதிரி இருக்கா. எனக்கு போறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அவ்வளோ எனக்கு எடுக்கிறதுன்றது கம்மியானதுனால செலவு வந்து கம்மியாயிடுச்சு. அப்புறம் இப்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்டும் ஹர்ஷாவும் வந்து ஒரு மாதிரி தொல்லை பிடிச்ச ஆளுங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஷாப்பிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாப்பிங் கூட வேணாம், இப்போ டிமார்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலா அங்க ஒரு செலவு வைப்பாங்க. என்ன செலவுனா நம்ம வெறும் கிராசரி மட்டும் வாங்கிட்டு வரலாம், சும்மா கொஞ்சமா ஒரு ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனா இவங்க 2 பேரும் என்ன விட்டுட்டு ஓடுவாங்க. எங்க ஷூ இருக்கு, எங்க ஸ்லிப்பர் இருக்கு, அப்புறம் 100 ருபீஸ்க்கு ஒரு ஷர்ட் கிடைக்குமா அப்படின்னு, வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு ஷர்ட் கிடைக்குமான்னு ஓடுவாங்க 2 பேருமே. ஹர்ஷா சொல்லவே வேணாம், அப்படியே இந்த கேரக்டர்ல என் ஹஸ்பண்ட் அப்படியே ஊறி வச்சிருக்கான். மாசம் மாசம் வாங்குறதுக்கு போனாலும் மளிகை சாமானுக்கு மாசம் மாசம் ஒரு ஸ்லிப்பரும் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு ஷூ இருக்கு தனியா, அவங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஷூ சொல்லியிருக்காங்க பிளாக் கலர்ல, அது நான் போட மாட்டேன், எனக்கு புதுசா வாங்கி கொடுத்த இந்த ஷூ தான் வேணும்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஒன்னு வாங்கி வச்சுன்னு என் உயிர் எடுக்கிறானுங்க. அவன் மட்டும் இல்ல, இவனும் அப்படிதான் இருக்கான். சின்னவன் மட்டும் அப்படிதான் இருக்கான்னா என் ஹஸ்பண்டும் அப்படிதான் இருக்காரு. அதான் ரெண்டும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க இதுங்க. உயிர் எடுக்கிறாங்க. ஆனா இதுங்களாலதான் செலவே எனக்கு. நான் அவ்வளவா செலவு பண்றது, நான் எப்பயாவது ஒரு நாள் தான், அதுவும் அந்த சீசன் அப்படின்ற பட்சத்துலதான் நான் செலவு வைப்பேன். அது ரொம்ப எல்லாம் வைக்க மாட்டேன். இவங்க எல்லாம் சீசனுக்கு ஓவரா செலவு வைப்பாங்க, நார்மல் டேஸ்ல இன்னும் அதிகமா வைப்பாங்க. இவங்கள வச்சுட்டு சேவிங்ஸ்ன்றத யோசிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். என்னோட குர்த்தி டாப்ஸ் கலெக்ஷன் இது எல்லாமே அவ்வளவுதான். இதோட நம்ம இந்த மாதிரி நான் இன்னும் நிறைய டாப்ஸ் வாங்கினேன் அப்படின்னாலும் நான் அப்பப்போ அப்டேட் பண்றேன் வீடியோல. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணி அண்ட் அவ்வளவுதான். இதோட நம்ம டெய்லி போற மினி பிளாக்ல பார்க்கலாம். பாய்.